அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அன்சாரி மதர்சா செயற்குழு சார்பாக 30 ஏழ்மை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் அரிசி மல்லி ஜாமான் இந்த அடிப்படையில உங்களுடைய சதக்காவுடைய அடிப்படையில உங்களுடைய சதக்கா உங்களுடைய ஜக்காத்து இந்த அடிப்படையில அவங்களுக்கு வீடு வீடா சென்று மாசம் அரிசி மல்லி ஜாமான் இந்த அடிப்படையில கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நபருக்கு வர 1200 ரூபாய் செலவாகுது. இன்ஷா அல்லாஹ் அதுல ஒரு 1200 ஒரு 600 ஒரு 300 இந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் ஒரு கிதாப் போட்டு படிச்சேன். அந்த கிதாபுல பாருங்க, அதாவது ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு பணக்காரர், அவர் ஒரு தீன் பற்று உள்ளவர், ஒரு இபாத்தான் நபர். அவருக்கு ஒரு 6 வயசுல ஒரு குழந்தை இருந்துச்சு. 6 வயசுல அந்த குழந்தைக்கு திடீர்னு நோய் வந்துருச்சு. என்ன நோய்னு டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் கொண்டு சேர்றாங்க, டாக்டரால முடியல. நல்லா ஓடி விளையாண்டு இருந்த குழந்தை திடீர்னு நோயாப்பட்டுருச்சு. அப்ப வீடு எப்படி இருக்கும்? அந்த வீடு மௌத்தூடு மாதிரி ஆகி போச்சு. நல்லா லேசாக்கணும். அப்ப இவங்க எல்லாம் பாக்குறாங்க, முடியல. ஒரு டயத்துல ஒரு செய்தி அவர் ஃப்ரெண்டு சொல்றாப்புல, நீங்க சரக்கா கொடுத்தீங்களா, நீங்க ஜக்காத் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நான் செஞ்சேன், நான் அதிகமா செஞ்சிருக்கேன், எல்லாருக்கும் செஞ்சிருக்கேன், என் குடும்பத்தார் வரையும் செஞ்சிருக்கேன், இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல நீங்க சரக்கா கொடுக்கும்போது ஒரு நியத்தோடு கொடுங்க, ஒரு நியத்து வச்சு கொடுங்க, அப்படி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் குழந்தை இருக்கு, ட்ரிப்பு ஏறிக்கிட்டு இருக்கு, மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இவரு சரக்கா கொடுக்குறாரு, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்டோ எந்த ஒரு பெரிய வரல. திருப்பி ஒரு நண்பர் போன வச்சு கேட்காரு, என்ன ஆச்சு இப்போ? நான் சரக்கா கொடுத்தேங்க, எந்த இதுமே தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சொத்தின் மதிப்பின் அளவுக்கு நீங்க சரக்கா கொடுங்க. நீங்க எவ்வளவு வசதி இருக்கோ அதனுடைய வசதியின் அளவுக்கு நீங்க சரக்கா கொடுங்க, உங்க மகளுக்கு சிபா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சரி அப்படின்னு ரெடி பண்ணி வாகனங்களை ரெடி பண்ணி அதுல அரிசி மல்லி ஜாமான் இறைச்சி ஆட்டு இறைச்சி எல்லாத்தையும் ஏற்றி ஏழைகள் வாழ்ற பகுதிக்கு இந்த சரக்கா கொண்டு செல்றாங்க. ஏழைகள் எங்க வாழ்றாங்களோ அந்த பகுதிக்கு கொண்டு செல்றாங்க. அந்த சரக்காவை கொடுத்துட்டு வராப்புல. அப்ப வாகனம் சொல்றாங்க, எங்களை யாரும் இங்க வரமாட்டாங்க, சரக்காவும் தரமாட்டாங்க, ஜக்காத்தும் தரமாட்டாங்க, அவங்க உழைச்சி அவங்களே சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அழுது கொண்டே அந்த சரக்கா வாங்குறாப்புல. அப்போ அந்த சதக்கா கொடுத்து முடிச்சு வீட்டுக்கு வராரு, குழந்தை குணமாயிருச்சு. அப்ப சதக்கா மூலியமா அல்லாஹ் அவ குணப்படுத்துறான். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம பகுதியில எவ்வளவோ ஏழைகள் இருக்காங்க, நம்ம என்னென்னமோ செய்ய பயண செலவு, டூர் செலவு அதிகமாக செலவழிக்கிறோம்.